இந்த மரத்தை பாருங்க காய்காயா தொங்குது. இது வந்து நம்மளோட இந்தியா நண்பர் வந்து அகத்திக்கீரை மரம் என்று சொல்றாரு. பார்க்குற பக்கம் எல்லாம் கிரீனாகவே இருக்கு. நான் இப்போ எங்கே இருக்கேன்டா நம்மளோட நண்பருடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கேன். எல்லாமே இங்கே இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே திங்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பார்க்குற பக்கம் க்ரீனாக இருக்கு. சரி வாங்க என்னென்ன போட்டிக்காரன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே பாருங்க துளசி, சளிக்கு முக்கியமான ஒரு சாமம் துளசி மரம் வச்சிருக்காரு. சரி வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்க கேர்காய் மரம் வந்து இந்த காயில் பாருங்க முள்ளு முள்ளா இருக்கு. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ பிஞ்சு பிடிச்சி வருது. இதில் ஒரு காயை பிப்பேன் நாம பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பெஸ்ட்டுக்கே பார்க்குறதுக்கு முள் அருகி, ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் எந்த கெமிக்கலும் போடாமல் வளர்ந்து வர கேரக்காய். இப்போ தொடச்சி போட்டு கொண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. கூசா செடியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. இதுக்குள்ளே வந்து பெரிய கூசா வந்துருக்கு பாருங்கள். நம்ம கூடுதலாக சாம்பாரில் நம்மடாக்கள் வந்து சில தேங்காய் போட்டு சுண்டுவாங்க, சாம்பார்லையும் போட்டு சமைப்பாங்க. பெரிய பெரிய கூசாக வந்துருக்கு. அங்கலகும் தக்காளி செடிக்குள்ள இருக்கேன். தக்காளி கொலை கொலையாக தொங்குது. மசாலாண்டு நிறைய தக்காளி பழம் வந்துருக்கு. தக்காளி செடி தோட்டத்துக்குள்ள இருக்கேன் நான். பாருங்கள் எவ்வளோ தக்காளி செடின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நல்ல காய்காயாக இருக்கு. இன்னும் பழுக்களை 1-2 பழத்துக்கு வருது. பழுத்த பிறகு அவ்வளோத்தையும் பிச்சு அள்ளிக்கிட்டு போகிறோம். பைத்தங்கொடி வச்சிருக்காரு. இது வந்து முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒன்றை பிச்சு பார்ப்போம். முள்ளங்கி நாய்க்கு நம்மளோட நண்பர் இதை முள்ளங்கி என்று சொல்கிறாரு. ஆனால் நம்மளோட ஸ்ரீலங்காவில் என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. இதை களி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிக்கண்டு. இதை பார்த்தீங்களா நம்மளோட நம்பர் இந்த ஏரியாவை வெட்டி காலி பண்ணிட்டாரு. இது வந்து ஃபுல்லாக பகத்னஸ். நம்மளோட அரபியர் கூடுதலாக சலாத்தை செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் கத்திரிக்காய், வீட்டு தோட்டத்தில் செஞ்ச கத்திரிக்காய். ஃபுல்லாகவே கத்திரி மரம் அருகி. அங்கால பக்கம் கொச்சிக்காய் போட்டிருக்காரு. அது இன்னும் காய்க்கல, இப்போ தான் காய்ச்சி வருது. சரி இஞ்சால வந்து முக்கியமான ஐட்டம் இருக்கு பார்ப்போம். அப்படியே அந்த கத்தரிக்காய் போனா சார். கத்திரிக்குள்ளே தந்துட்டார நம்மளோட மச்சான் வெட்டுங்கன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுக்கும். இது ஃபுல்லாக வெட்டியாச்சு. ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை, ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வளர்ந்தது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வெட்டி எடுத்து கத்திரிக்குள்ளே எடுத்துக்கு போகிறோம். நம்ம கூடுதலாக பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. சர்ஜரன்னு சொல்லுவாங்க. கூடுதலாக அரபி வீட்டில் வந்து சம்பல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து இது பிடிக்கும். சும்மா சாப்பாட்டோட பச்சையாக சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், இது எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே சொல்லுங்கள். போய் நல்லா பார்த்து வீடியோவை தரமா போட்டு சரியா? அகத்திக்கீரை வந்து சுகருக்கு நல்லமன்னு சொல்கிறாங்க. இந்த பூவும் இலையும் சுண்டி சாப்பிட்டா நல்ல சுகருக்குரிய ஆக்கள் வந்து இதை கட்டாயம் எங்கே பார்த்தாலும் சுண்டி சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது, சுகருக்கும் நல்லது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த அகத்திக்கீரை மரத்தில் அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு. இந்த சைடில் பாருங்கள் கருவேப்பிலை மரம். வீட்டு தோட்டத்தில் என்ன இருந்தாலும் இந்த கருவேப்பிலை மரம் இல்லாமல் இந்த இடம் இருக்காது. கருவேப்பிலை மரம் கட்டாயம் இருக்கும். அதுவும் நாம் வீட்டு தோட்டத்தில் செஞ்சோம்னா நமக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே சின்ன மரம் அப்படியே வந்துருக்கு. இங்கால பூசா மரம், அங்கால கேர்காய் மரம் எல்லாமே அப்படியே கொடியிலே படர்ந்து வருது. இது வந்து புதினா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சத்தில் வச்சிருக்காரு நம்மளோட நண்பர். இதை நாம் சாய்க்கு குடில் போட்டு குடிப்போம். மனமே அவ்வளோ அழகாக இருக்குது. துளசி, புதினா முக்கியமான இது வந்து இங்கே வந்து துளசி, புதினா, ஜர்ஜர் எனக்கு பிடிச்ச விஷயம். எல்லாமே நம்மளோட நண்பர் தோட்டத்தில் போட்டு வச்சுக்காரு. அப்படியே எல்லாத்தையும் பிச்சு அள்ளிக்கிட்டு போகிறோம். ஜர்ஜர், புதினா ரெண்டையும் வெட்டி எடுத்தாச்சு. அப்படி எடுத்துகிட்டு போகிறோம். நீங்களும் கத்தாரில் ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னா கட்டாயம் வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஃப்ரீ டைமில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. எத்தனை பேர் கத்தாரில் இருக்கீங்க இப்படி வீட்டு தோட்டம் ட்ரை பண்ணுறீங்க? இதில் இருக்கிறது என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.
அது என்ன கை ப்ளவுஸில் போட்டு அதை சொல்லி சரியாக வந்து எடுக்கலாம்.